கேழ்வரகு மாவு 1 கப்பு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை நல்லா கிளறி விடணும். பிறகு சூடாக எண்ணெயை காய்ச்சி 1 கரண்டி எண்ணெயை ஊற்றணும். அந்த சூடான எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். பிறகு தேவையான அளவுக்கு தண்ணீரை எடுத்து அதில் ஊற்றி பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்ச உடனே சூடான எண்ணெயில் போட்டு பக்கோடா போட வேண்டியதுதான். மாவு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பக்கோடா போடுறேன். பக்கோடா நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து தட்டில் வைக்கிறேன். கேழ்வரகு பக்கோடா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகே ரொம்ப நல்லது, சிறுதானியத்தில் சேர்ந்தது. இது நல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.